நா 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 வேறுபாடு. இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த மூணு எழுத்துக்கள், அதாவது நாவோட பெயர்கள் அது எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ காமாச்சாவில் டாவை அடுத்து தான் நா வரும், ராவை அடுத்து தான் நா வரும், தாவை அடுத்து தான் நா வரும். அதனால இது டன்னகரம், இது ரன்னகரம், இது தன்னகரம் அப்படின்னு சொல்லணும். இதே 3 சுழி நா 2 சுழி நான்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் இந்த நாகளுக்கான பெயர்கள். இது டன்னகரம், இது ரன்னகரம், இது தன்னகரம். இப்போ பாருங்க எடுத்துக்காட்டு, தண்டு. இங்க கடைசி எழுத்து டா வர்றதுனால அதுக்கு முன்னாடி வர இன் வந்து நம்ம 3 சுழி இன், அதாவது டன்னகரத்தை தான் போடணும். அங்க 2 சுழி இன், அதாவது ரன்னகரம் வராது. தண்டு. பந்து இங்க வந்து தாவல முடிஞ்சிருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி எழுத்து இந்துல வருது, பந்து. அதே மாதிரி இன்று இங்க ரால முடிஞ்சிருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி எழுத்து இன், அதாவது 2 சுழி இன் வருது, இன்று. இப்போ இன் அப்படின்னா வண்டி, நண்டு, மண்டபம், கண்டோம், நண்டு. அதாவது டா வரிசையில வர எழுத்துக்கு முன்னாடி அங்க 3 சுழி இன், அதாவது டன்னகரம் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அங்க 2 சுழி இன் வந்தது அப்படின்னா அது தவறு. அதே மாதிரி இன் நன்றி, கன்று, சென்றான், நின்றது, நின்று அப்படின்னா இந்த ராக்கு முன்னாடி வந்து நம்ம ரன்னகரத்தை மட்டும் தான் பயன்படுத்தணும், அதாவது 2 சுழி இன்னை மட்டும் தான் பயன்படுத்தணும். 3 சுழி இன் போட்டு எழுதுனா அது தவறு. அதே மாதிரி இந்து தந்தம், பந்து, தந்தது, மந்திரம், வந்தோம் அப்படிங்க தாவரிசையில வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இந்த இந்து தான் போட்டு நம்ம எழுதணும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த டா ரா தாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த நா எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்றத சரியா நம்ம எழுதலாம். அப்படி மாறி மாறி கொடுத்தாங்கன்னா அந்த வார்த்தை பிழையானது.